ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டனாக 2 விஷயங்களை இன்றைக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் அந்த 2 இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, நமக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எஸ்பிஓவோட ஜிஎஸ்டி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இனி நம்ம பேங்க் டீட்டெயில் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலையும், ஸோ அடுத்தடுத்த ரீஃபண்ட் ப்ராசஸ், விட்ராவல் ரிக்வஸ்ட்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜிஎஸ்டி ஃபார்ம் நமக்கு நேற்றுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம நோட்டீஸ் போர்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நமக்கு பிளான் பற்றின ஒரு அப்ரூவல் இருக்குது. ஸோ நம்மளோட பிளான் வந்து லீகலானதுன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த பிளான் டீட்டெயில்ஸுக்கும் அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா, பிளான் டீட்டெயில்ஸும் நமக்கு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ பிளான் பற்றியும் நம்ம கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நோட்டீஸ் போர்டை கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த 2 இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு ரீஃபண்ட் தர்றதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. யாருக்கெல்லாம் இந்த எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு வெளியே போய்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி தான் அதோட லாஸ்ட் டேட். ஸோ இன்றைக்கி நைட் 11:59 நீங்கள் அதை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். ஸோ ரீஃபண்ட்ங்கிறது எப்போனாலுமே வாங்கிக்கலாம். இந்த பேட்ச்க்கான லாஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கொடுக்குறவங்க எல்லாமே அடுத்த பேட்ச், அது 1 or 2 months கழித்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்க போகுது. நீங்கள் ரீஃபண்ட் கேட்குறதா இருந்துச்சு அப்படின்னா எஸ்பிஓவில் நீங்கள் இன்றைக்கி நைட் 11:59 பண்ணியிருந்தால் உங்களுக்கு இந்த பேட்ச்லேயே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீஃபண்ட் கொடுக்குறவங்க அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுங்க. பிகாஸ் உங்களோட ஐடி டெர்மினேட் ஆயிரும். அது போக உங்களோட ஐபி அட்ரஸும் டெர்மினேட் பண்ணிடுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட், பேன் அக்கௌண்ட் வச்சு எதுவுமே இனி எஸ்பிஓ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதை நல்லா மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீஃபண்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உள்ள மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க. இனி வரப்போகிறவங்களுக்கு அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ பார்த்து முடிவெடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம அஃப்லியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். இன்றைக்கி நைட் 11:59 அஃப்லியேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா உங்களோட டுடே டாஸ்க் அண்ட் போனஸ் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் அப்படியே 0 ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால் அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கவே முடியாது. சரிங்களா? எல்லாருமே உங்கள் டீமில் உள்ள மெம்பருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஐடியில் உள்ள டுடே டாஸ்க் அண்ட் போனஸ் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் ₹1 இருந்தாலும் அதை அப்படியே அஃப்லியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களோட அமௌண்ட் வந்து 0 ஆகாது. பிகாஸ் நம்ம மும்பையில் டைரெக்டாக கவர்மெண்ட் அப்ரூவலோட ஒரு விட்ராவல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கம்பெனிகிட்ட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம டுடே டாஸ்க் அண்ட் போனஸ் வேலெட் வந்து 0ல் இருந்தால் மட்டும்தான் அவங்க கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக 0 பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான் நம்ம நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் கடைசி நாள் அஃப்லியேட் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறதுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு எஸ்பிஓவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா.